ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பயணம் என்பது எப்போதும் நமக்கு மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் தரக்கூடிய ஒன்று. நீண்ட தூர பயணங்களுக்கு நம் பெரும்பாலான மக்களின் முதல் தேர்வாக ரயில் பயணம் உள்ளது. நேரோ கேஜ், மீட்டர் கேஜ் போன்ற இருப்பு பாதைகளில் நீராவி இன்ஜினில் பயணித்த காலம் துவங்கி சக்கரங்கள் இல்லாமல் மின்காந்தம் மூலமாக இயங்கும் அதிநவீன மேக்லெவ் ரயில்கள் வரை ஒரு சாதாரண பயணத்தை மறக்க முடியாத அனுபவமாக மாற்றும் ரயில்கள் அடைந்துள்ள வளர்ச்சி அபரிகிதமானது. இன்றைய வேகமான உலகில் நவீன பயணங்களில் வேகம் எப்போதையும் விட முக்கியமானது. பயணிகள் தங்கள் இலக்குகளை அடைவதற்கு விரைவான மற்றும் பாதுகாப்பான வழிகளை நாடுகின்றனர். அதிவேக ரயில்கள் நாம் பயணிக்கும் விதத்தை மாற்றி நீண்ட பயணங்களை வேகமாகவும் வசதியாகவும் மாற்றுகின்றன. மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தை எட்டும் எப்போதும் இல்லாத வகையில் நகரங்களை இணைக்கும் இந்த அதிவேக ரயில்களில் சிறந்த 10 ரயில்களின் பட்டியலை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். 10வது இடத்தில் நாம் பார்க்க இருப்பது ஹரமன் ஹைஸ்பீட் ரயில், சவுதி அரேபியா. ஹரமன் அதிவேக ரயில் சவுதி அரேபியாவோட முக்கியமான போக்குவரத்து திட்டம். இது புனித நகரங்களான மக்கா, மதீனா, ஜெத்தா மற்றும் கிங் அப்துல்லா பொருளாதார நகரம் ஆகிய 4 முக்கிய நகரங்களை இணைக்கிறது. 480 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த ரயில் பாதை 2018இல் திறக்கப்பட்டது. இந்த ரயில் மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. இதனால் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு 2.5 மணி நேரத்தில் செல்ல முடிகிறது. இஸ்லாமிய புனித யாத்திரையின் போது லட்சக்கணக்கான பயணிகளை எளிதாக கொண்டு செல்ல இது உதவுகிறது. ஆண்டுக்கு 6 கோடி மக்கள் இதில் பயணிப்பதாக கூறப்படுகிறது. முழுவதும் குளிரூட்டப்பட்ட இந்த ரயிலில் வசதியான இருக்கைகள், வைஃபை, சுத்தமான கழிவறைகள் மற்றும் லேசான சிற்றுண்டிகளை விற்கும் கேஃபிடேரியா போன்ற வசதிகள் உள்ளது. ஸ்பெயின் மற்றும் சீனா போன்ற நாடுகளின் தொழில்நுட்ப உதவியுடன் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த ரயில் சேவை சவுதி அரேபியாவின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் நவீனமயமாக்கலுக்கு ஒரு முக்கிய அடையாளமாக விளங்குகிறது. 9வது இடத்தில் நாம் பார்க்க இருப்பது ஃப்ரெச்செரோசா 1000 இட்டாலி. இத்தாலிய ரயில் நிறுவனமான ட்ரெனிட்டாலியாவால் இயக்கப்படும் ஃப்ரெச்செரோசா 1000 ஹிட்டாச்சி ரயில் இத்தாலி மற்றும் ஆல்ஸ்டாம் நிறுவனத்தின் கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்டது. இது இத்தாலியின் மிக வேகமான மற்றும் நவீனமான ரயில். ரெட் ஏரோ என்று அழைக்கப்படும் இந்த ரயில் ஸ்பெயின் நாட்டிலும் பயன்பாட்டில் உள்ளது. 2015இல் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ரயில் மணிக்கு 400 கிலோமீட்டர் வேகம் வரை செல்ல வடிவமைக்கப்பட்டது. ஆனால் பாதுகாப்பு காரணத்திற்காக 300 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படுது. இது இத்தாலியின் துரின், மிலன், ரோம், நாப்பிள்ஸ் போன்ற முக்கிய நகரங்களுக்கு இடையே இயக்கப்படுது. ஸ்பெயின் நாட்டில் மேட்ரிட், பார்சிலோனா போன்ற முக்கிய நகரங்களுக்கு இடையே இயக்கப்படுது. ராட்கேஜ் என்று அழைக்கப்படும் நம் நாட்டு தண்டவாளங்களின் அகலம் 1676 மில்லிமீட்டர். அதுபோன்று ஸ்டாண்டர்ட் கேஜ் என்று அழைக்கப்படும் இந்த தண்டவாளங்களின் அகலம் 1435 மில்லிமீட்டர். ஃப்ரெச்செரோசா 1000 ரயிலில் வசதியான இருக்கைகள், வைஃபை, இன்டர்நெட், ரெஸ்டாரண்ட், சுத்தமான கழிவறைகள், குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதி போன்று பல்வேறு வசதிகள் உள்ளது. 8வது இடத்தில் நாம் பார்க்க இருப்பது ரென்ஃபே ஏவிஇ 103, ஸ்பெயின். ரென்ஃபே கிளாஸ் 103 பொதுவாக ஏவிஇ 103 என்று அழைக்கப்படும் இது ஸ்பானிஷ் அரசு நடத்தும் ரயில்வே நிறுவனமான ரென்ஃபேயால் இயக்கப்படும் அதிவேக ரயில். இந்த ரயில் சீமென்ஸ் நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்டது. இது டெலேரோ மாதிரியை அடிப்படையாக கொண்டது. 2005ஆம் ஆண்டு முதல் சேவையில் உள்ள இந்த ரயில் 350 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 16 ஜூலை 2000 அன்று மேட்ரிட் மற்றும் ஜரகோசா இடையே நடைபெற்ற சோதனையின் போது ரயில் மணிக்கு 403.7 கிலோமீட்டர் வேகத்தை எட்டியது. இது ஸ்பெயினில் தற்போது வரை முறியடிக்கப்படாத தேசிய சாதனையாக உள்ளது. 1435 மில்லிமீட்டர் அகலமான ஸ்டாண்டர்ட் கேஜ் ரயில் தண்டவாளத்தில் இயங்கும் இந்த ரயில் ஸ்பெயினின் முக்கிய நகரங்களான மேட்ரிட், பார்சிலோனா, செவில் மற்றும் வாலன்சியா ஆகியவற்றை இணைக்கிறது. இந்த ரயிலில் முதல் வகுப்பு மற்றும் ஸ்டாண்டர்ட் என 2 வகுப்புகளில் மொத்தம் 404 இருக்கைகள் உள்ளன. இந்த ரயில் சேவை ஸ்பெயினின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்கு பெரிதும் உதவியுள்ளது. 7வது இடத்தில் நாம் பார்க்க இருப்பது அல்பராக், மொராக்கோ. அல்பராக் என்பது மொராக்கோவின் முதல் அதிவேக ரயில் சேவையாகும். இது 2018ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. இந்த ரயில் மொராக்கோ நாட்டின் முக்கிய நகரங்களான கசப்லாங்காவையும் டாங்கியரையும் இணைக்கிறது. இந்த ரயில் பிரெஞ்சு நிறுவனமான ஆல்ஸ்டாம் உருவாக்கிய யூரோ டூப்ளெக்ஸ் ரயில்களை அடிப்படையாக கொண்டது.
அல்போராக் மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகம் வரை செல்லக்கூடியது. இது டாங்கியர் மற்றும் கெனிட்ரா இடையே பயண நேரத்தை 4 மணி 45 நிமிடங்களிலிருந்து வெறும் 2 மணி 10 நிமிடங்களாக குறைத்துள்ளது. 533 பயணிகளை சுமந்து செல்லக்கூடிய டபுள் டெக்கர் ட்ரெயினான இதில் 8 பயணிகள் கம்பார்ட்மெண்ட் மற்றும் 2 பவர் கம்பார்ட்மெண்ட் உள்ளது. முழுவதும் குளிரூட்டப்பட்ட இந்த ரயிலில் தரமான விசாலமான இருக்கைகள், ஒய்ஃபை, பேண்ட்ரி, கழிவறை போன்ற நவீன வசதிகள் உள்ளன. இந்த ரயில் திட்டம் ஆப்பிரிக்காவில் முதல் முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்ட அதிவேக ரயில் சேவை. 6வது இடத்தில் நாம் பார்க்க இருப்பது ஷின்கன்சன் E5 and H5 ஜப்பான். அதிவேக ரயில்களை கண்டுபிடித்து அதை உலகிற்கு அறிமுகப்படுத்திய நாடு ஜப்பான். ஒரு பிரத்யேக ஹைஸ்பீட் ரயில் நெட்வொர்க்கை உருவாக்கிய முதல் நாடும் அதுவே. ஆங்கிலத்தில் புல்லட் ட்ரெயின் என்று அழைக்கப்படும் ஷின்கன்சன் ரயில்தான் உலகின் முதல் அதிவேக ரயில். 1964ஆம் ஆண்டு டோக்கியோ மற்றும் ஒசாகா இடையே மணிக்கு 210 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டது. 1981ஆம் ஆண்டு 320 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய பிரான்சின் TGV ரயில்கள் அறிமுகப்படுத்தும் வரை இதுவே உலகின் அதிவேக ரயிலாக இருந்தது. இந்த ஷின்கன்சன் ரயில்கள் காலத்திற்கு ஏற்ப புதிய தொழில்நுட்ப மாறுதல்கள் செய்யப்பட்டு அவ்வப்போது புதிய சீரீஸ்கள் அறிமுகப்படுத்துவது வழக்கம். அப்படி அப்கிரேட் செய்யப்பட்ட வெர்ஷனான E5 சீரீஸ் 2011இல் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து கடுங்குளிர், மழை, பனி போன்ற கடுமையான வானிலை நிலைகளில் இயங்கக்கூடிய H5 சீரீஸ் 2016இல் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த ரயில்களை ஹிட்டாச்சி ரயில் மற்றும் கவாசாகி ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. இவை மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகம் வரை இயக்கப்படுது. பிரபலமான டொஹோக்கு ஷின்கன்சன் ஹொக்கைடோ ரயில் பாதையில் இயக்கப்படுது. இது 1435 மில்லிமீட்டர் அகலமான ஸ்டாண்டர்ட் கேஜ் ரயில் பாதை. இதன் நீளமான மூக்குப்பகுதி வடிவமைப்பு காற்று எதிர்ப்பை குறைத்து சுரங்கங்களில் அதிவேகத்தில் செல்ல உதவுது. குறைந்த அதிர்வு மற்றும் இரைச்சலுடன் இயங்குகின்றன. இதில் பொருத்தப்பட்டுள்ள தி அர்ஜென்ட் எர்த்குவேக் டிடெக்ஷன் அண்ட் அலாரம் சிஸ்டம் பூகம்பங்கள் ஏற்பட்டால் ரயில்களை தானாக பிரேக்கிங் செய்ய உதவுது. இதில் ஆர்டினரி கிளாஸ், கிரீன் கிளாஸ் அண்ட் கிராண்ட் கிளாஸ் என 3 வகுப்புகள் உள்ளன. எனினும் சாதாரண வகுப்பில் உள்ள இருக்கைகளை எக்கனாமி வகுப்பு விமான இருக்கை போன்று மிகவும் வசதியான உயர்தர உள்கட்டமைப்பு கொண்டிருக்கும். ஒய்ஃபை வசதி, ஆண் பெண் கழிவறை, குழந்தைகளுக்கான பிரத்யேக கழிவறை, வீல்சேர் அசஸபிள் டாய்லெட்ஸ், சார்ஜிங் போர்ட், ஃபுட் சர்வீஸ், எலக்ட்ரானிக் டிஸ்பிளே போன்ற வசதிகள் இதில் உள்ளது. இந்த ரயில் மிகவும் பாதுகாப்பானவை மற்றும் நம்பகமானவை. இந்த E5 சீரீஸ் ரயில்களை தான் நம் இந்தியாவின் சீதோஷண நிலைக்கு ஏற்ற மாற்றங்கள் மற்றும் ஜப்பான் மொழிக்கு பதிலாக ஹிந்தி மொழி சேர்த்து மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டத்திற்காக வாங்குவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்போது சோதனையில் உள்ள ஜப்பானின் எல்லோ சீரீஸ் மேக்லவ் ரயில்கள் மணிக்கு 550 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லுமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. 21 ஏப்ரல் 2015இல் நடந்த சோதனையில் 603 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து உலக சாதனை புரிந்துள்ளது. எனினும் 2027 முதல் கட்டமாக டோக்கியோ மற்றும் நகோயாவிற்கு இடையே இந்த ரயில்களை 500 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது அப்போதைய உலகின் அதிவேக ரயிலாக இருக்கும். 5வது இடத்தில் நாம் பார்க்க இருப்பது KTX சான்ஷன் சவுத் கொரியா. KTX சான்ஷன் என்பது தென்கொரியாவின் தேசிய ரயில்வேயான கோரெயிலால் இயக்கப்படும் அதிவேக ரயில் சேவை ஆகும். இது கொரிய உயர்வேக ரயில் KTX அமைப்பின் 2ஆம் தலைமுறை ரயில் ஆகும். இந்த ரயில் 2010ஆம் ஆண்டு முதல் சேவையில் உள்ளது. KTX சான்ஷன் ரயில் ஹுண்டாய் ரோட்டம் நிறுவனத்தால் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்படுபவை. இவை 330 கிலோமீட்டர் வேகம் வரை செல்லக்கூடியவை. ஆனால் 305 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படுகிறது. 2004ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட சோதனையின் போது இந்த ரயில் 352.4 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து சாதனை படைத்தது. இந்த ரயில்கள் பயணிகளுக்கு அதிக வசதியையும் பாதுகாப்பையும் வழங்குகின்றன. ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஸ்டாண்டர்ட் கிளாஸ் என 2 வகுப்புகளை கொண்ட இந்த ரயிலில் வசதியான இருக்கைகள், உணவு பானங்களுக்கான வெண்டிங் மிஷின், வைஃபை, டாய்லெட், ஃபயர் டிடெக்டர்ஸ், எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ் போன்ற வசதிகள் உள்ளன. ஒவ்வொரு KTX சான்ஷன் ரயிலும் 10 பெட்டிகளை கொண்டுள்ளது. இதில் சுமார் 360 பயணிகள் பயணம் செய்ய முடியும். ஸ்டாண்டர்ட் கேஜ் ரயில் தண்டவாளத்தில் இயங்கும் இந்த ரயில்கள் சியோல் மற்றும் பூசான் போன்ற முக்கிய நகரங்களுக்கு இடையே இயக்கப்படுகிறது. மேலும் பயண நேரத்தை கணிசமாக குறைக்கின்றது. 4ஆம் இடத்தில் நாம் பார்க்க இருப்பது TGV ஈரோ டூப்ளெக்ஸ் பிரான்ஸ். ஐரோப்பியாவில் அதிவேக ரயில்களின் முன்னோடி பிரான்ஸ்.
டிஜிவி யூரோ டியூப்ளெக்ஸ் என்பது பிரான்சின் அதிவேக ரயில் சேவையான டிஜிவி ட்ரெயின் கிராண்ட்விட்ஸின் ஒரு நவீன மாதிரியாகும். பிரான்சின் தேசிய ரயில்வே நிறுவனம் SNCF மூலம் இயக்கப்படுகின்றது. இது 2011ஆம் ஆண்டு முதல் சேவையில் உள்ளது. இந்த ரயில் ஆல்ஸ்டாம் நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்டது. இது 2 தளங்களை கொண்ட டபுள் டெக்கர் ரயில். இதனால் 40% கூடுதல் பயணிகளை ஏற்று செல்ல முடிகிறது. யூரோ டியூப்ளெக்ஸ் மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகம் செல்லக்கூடியது. இது ஸ்டாண்டர்ட் கேஜில் இயங்குகின்றது. இந்த ரயில் பிரான்சின் பல்வேறு நகரங்களை இணைப்பதோடு இத்தாலி, ஸ்பெயின், பெல்ஜியம், லக்சம்பர்க், ஜெர்மனி போன்ற ஐரோப்பியாவின் பிற நாடுகளுக்கும் நேரடி சேவை வழங்குகிறது. இது பாரிஸ், லயோன், மார்சே, பிரசல்ஸ், ஆம்ஸ்டர்டாம் போன்ற நகரங்களை இணைக்கிறது. நம் முன்னர் பார்த்த அல்பராக் ரயிலும் இதன் மாதிரியில் வடிவமைக்கப்பட்டதுதான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் செகண்ட் கிளாஸ் என 2 வகுப்புகள் உள்ளன. யூரோ டியூப்ளெக்ஸ் ரயில்கள் அதிநவீன வசதிகளுடன் கூடியவை. இவை வைஃபை, சார்ஜிங் போர்ட், ரீடிங் லைட், சுத்தமான கழிவறைகள், ஃபயர் டிடெக்ஷன் சிஸ்டம் போன்ற வசதிகளை கொண்டுள்ளது. இதன் அப்பர் டெக்கில் ஜன்னலோர இருக்கையில் இயற்கையை ரசித்தவாறு பயணிப்பது மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். 3ஆம் இடத்தில் நாம் பார்க்க இருப்பது DB ஐஸ் ஜெர்மனி. ஐஸ் 3 என்று அழைக்கப்படும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் 3 சீமென்ஸ் மற்றும் பாம்பார்டியர் நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் அதிவேக எலக்ட்ரிக் மல்டிபிள் யூனிட் ரயில்களின் குடும்பமாகும். அவை முறையே ஐஸ் 3, ஐஸ் 3M, நியூ ஐஸ் 3 மற்றும் ஐஸ் 3 நியோ என குறிப்பிடப்படுகின்றன. இது ஜெர்மனியின் மிக முக்கியமான அதிவேக ரயில் வகையாகும். ஜெர்மன் ரயில்வே நிறுவனமான டாய்ச் பேன் மூலம் இயக்கப்படுகிறது. 2000 ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ரயில் 330 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படுகிறது. சோதனை ஓட்டத்தின் போது 368 கிலோமீட்டர் வேகத்தை எட்டியது குறிப்பிடத்தக்கது. முழுவதும் மின்சாரத்தால் இயங்கும் இவை 8 பெட்டிகளை கொண்டவை. 441 பயணிகள் இதில் பயணிக்க முடியும். 1435 மில்லிமீட்டர் அகலம் கொண்ட ஸ்டாண்டர்ட் கேஜ் ரயிலில் இயங்கும் இந்த ரயில்கள் ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட், கோலன், பெர்லின், மியூனிச் போன்ற முக்கிய நகரங்களை இணைப்பது மட்டுமல்லாமல் நெதர்லாந்து, பெல்ஜியம், பிரான்ஸ், ஆஸ்திரியா போன்ற அண்டை நாடுகளுக்கும் செல்கின்றன. ஐஸ் 3MF ரயிலை அடிப்படையாக கொண்டே ஸ்பெயின், பெல்ஜியம், UK போன்ற நாடுகளில் இயங்கும் சீமென்ஸ் வெலரோ ரயில்கள் தயாரிக்கப்படுகின்றன. ஃபர்ஸ்ட் கிளாஸ் மற்றும் செகண்ட் கிளாஸ் என 2 வகுப்புகள் உள்ளது. வசதியான இருக்கைகள், வைஃபை, உணவகம், சக்கர நாற்காலி இடங்கள் மற்றும் ஊனமுற்ற பயணிகளுக்கான கழிப்பறை, ஃபேமிலி கம்பார்ட்மெண்ட், பவர் சாக்கெட்ஸ், ரீடிங் லைட், எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ் போன்ற வசதிகள் உள்ளன. மேலும் நாம் ஓட்டி செல்லும் சைக்கிளையும் கூடவே இதில் எடுத்து செல்ல முடியும். ஐஸ் 3 ரயில்கள் தமது வடிவமைப்பு, வேகம், பாதுகாப்பு அம்சங்களுக்காக பெயர் பெற்றவை. 2ஆம் இடத்தில் நாம் பார்க்க இருப்பது ஃபக்சிங்ஹவ் CR400 சைனா. ஃபக்சிங்ஹவ் CR400 என்பது சீனாவின் அதிவேக மின்சார ரயில் ஆகும். இது முற்றிலும் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் ரயில்களாகும். சீனாவின் CRRC கிங்டே சிசாங் நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகிறது. CR400 மற்றும் CR400 ஆகிய 2 மாதிரிகள் உள்ளன. மணிக்கு 400 கிலோமீட்டர் வேகத்திற்கு வடிவமைக்கப்பட்ட இந்த ரயில்கள் மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தில் வர்த்தக சேவையில் இயக்கப்படுகின்றது. 420 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து சாதனை புரிந்துள்ளது. ஸ்டாண்டர்ட் கேஜில் இயங்கும் உலகின் அதிவேக ரயில்களில் இதுவும் ஒன்று. தற்போது சோதனையில் உள்ள வர்த்தக பயன்பாட்டில் மணிக்கு 400 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கக்கூடிய ஃபக்சிங் CR450 ரயில்கள் 2025இல் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபக்சிங் என்பதற்கு புத்துயிர்ப்பு என்று பொருள். ஃபக்சிங்ஹவ் ரயில்கள் பீஜிங், ஷாங்காய், குவாங்ஜோ, வுஹான் போன்ற முக்கிய சீன நகரங்களுக்கிடையே தினசரி சேவைகளை வழங்குகின்றன. ஒரு ரயிலில் 556 அல்லது 576 பயணிகள் பயணிக்க முடியும். இதில் பிஸ்னஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் என 3 வகுப்புகள் உள்ளன. வசதியான இருக்கைகள், வாட்டர் டிஸ்பென்சர் மூலம் ஃப்ரீ பாயில்டு வாட்டர், டாய்லெட், சர்க்கர நாற்காலி இடங்கள், ரெஸ்டாரண்ட், வைஃபை, பவர் சாக்கெட்ஸ், ரீடிங் லைட் போன்ற வசதிகள் உள்ளது. ஃபக்சிங்ஹவ் ரயில்கள் சீனாவின் உயர்வகை ரயில்வே பிரயாணிகளுக்கு விரைவான மற்றும் வசதியான பயண அனுபவத்தை வழங்குகின்றன. இந்த ஃபக்சிங்ஹவ் CR400 ரயில்களில் கால நிலைக்கேற்ற சில மாறுதல்கள் செய்யப்பட்டு ஊஷ் என்ற பெயரில் ஜகார்த்தா மற்றும் பண்டங் இடையே இந்தோனேஷியாவில் மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படுகிறது. மேலும் சீனாவிடம் இதே 350 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கக்கூடிய பிற நாடுகளின் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மூலம் தயாரிக்கப்படும் CR ஹார்மோனி என்று அழைக்கப்படும் ரயில்களும் உள்ளன.
அந்த வகையில் CRS-380B ஜெர்மனியின் சீமென்ஸ் வெலெரோ தொழில்நுட்பத்தையும், CRS-380C ஜப்பான் ஹிட்டாச்சியின் தொழில்நுட்பத்தையும், CRS-380D ஜெர்மனியின் பாம்பர்டியர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி தயாரித்து பயன்படுத்தப்படுகிறது. முதலாவது இடத்தில் நாம் பார்க்க இருப்பது ஷாங்காய் மேக்லவ். ஷாங்காய் மேக்லவ் என்பது உலகின் மிக வேகமான முதல் வணிக ரீதியான இயங்கும் காந்த மிதப்பு ரயில், அதாவது மேக்லவ் என்று சுருக்கமாக அழைக்கப்படும் மேக்னெட்டிக் லெவிடேஷன் டெக்னாலஜி ரயில். வழக்கமான ரயில் ட்ராக் இதில் இருக்காது. இந்த ரயில் காந்த மிதப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது. அதாவது தடங்களுக்கு மேலே காந்த புலத்தால் மிதக்க வைக்கப்படுகிறது. இதனால் உராய்வு இல்லாமல் மிக அதிக வேகத்தில் செல்ல முடிகிறது. இதன் அதிகபட்ச வேகம் மணிக்கு 431 கிலோமீட்டர். இது 2004ஆம் ஆண்டில் செயல்பாட்டுக்கு வந்தது. ஷாங்காய் புடாங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கும் ஷாங்காய் நகரின் லாங்யாங் ரோட் ஸ்டேஷன் இடையே 30.5 கிலோமீட்டர் தூரத்தை இந்த ரயில் இணைக்கிறது. இந்த பயணம் வெறும் 7 முதல் 8 நிமிடங்களில் முடிவடைகிறது. 574 பயணிகள் இதில் பயணிக்க முடியும். ரயிலின் உள்புறம் நவீன வசதிகளுடன் கூடியது. பயணிகள் டிஜிட்டல் திரையில் ரயிலின் தற்போதைய வேகத்தை காணலாம். பாதுகாப்பு அம்சங்களும் மிக உயர்ந்த தரத்தில் உள்ளன. ஷாங்காய் மேக்லவ் சீனாவின் தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் அடையாளமாகவும் நவீன போக்குவரத்து அமைப்புகளின் எதிர்காலமாகவும் கருதப்படுகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், மதுரையிலிருந்து சென்னைக்கு 1 மணி நேரத்தில் சென்றுவிட முடியும் என்றால் எவ்வளவு பிரமிப்பாக உள்ளது. இதைவிட பிரமிப்பு என்னவெனில், வரும் காலங்களில் இந்த தூரத்தை அரை மணி நேரத்தில் கடந்துவிட முடியும் என்பதுதான். இந்த வேக வரம்பு சாதனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்பது கிடையாது. கனடாவில் அல்ட்ரா ஹைஸ்பீட் கிரவுண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம், சுருக்கமாக தி டிரான்ஸ்பார்ட் லைன் என்று அழைக்கப்படும் பிரத்யோக ரயில் பாதையில் மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஃப்ளக்ஸ் ஜெட் எனும் ரயில் மற்றும் விமானங்களின் கூறுகளை ஒருங்கிணைக்கும் ஒரு தனித்துவமான ஹைபிரிட் ரயிலை 2035 செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடிவு செய்து பணிகள் நடைபெற்று வருகிறது. அதே ஆண்டில் சீனாவின் CASIC என்று அழைக்கப்படும் சீனா ஏரோஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கார்ப்பரேஷன் பிரத்யோக வேக்யூம் டியூப் பாதைகளில் மணிக்கு 1000 கிலோமீட்டர் மேல் செல்லும் ஃப்ளைட் ட்ரெயினை தயாரித்து சோதித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்தது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம தி இன்ஃபோ கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.